சார் வணக்கம் சார். நீங்க வந்து சுயேட்சை வேட்பாளர் நிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அதாவது தேர்தலில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இளைஞர்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, முதியோர்களுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, குறிப்பா பெண்களுக்கு நீங்க முன்னேற்றத்துக்கான என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? நிறைய திட்டங்கள் இருக்குங்க சார். இளைஞர்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? பொதுவா இளைஞர்களுக்கு விண்வெளி கூட்டு போய் சுத்தி காட்டுறதா இருக்கிறேன். அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டைகள் கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா? சார், முதியோர்களுக்கு முன்னேற்றத்துக்கான நீங்க என்னென்ன திட்டங்கள் சார் நீங்க வச்சிருக்கீங்க? மாசம் 5 லட்சம் ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல பணம் போட போறேன். சரி. பணம் அவங்கள தேடி போகும். சரி. இனிமே அவங்கள தேடி தான் எல்லாம் வரணும், அவங்க யாரையும் தேடி போக கூடாது. இதெல்லாம் எந்த வயசுக்கு மேல? இதெல்லாம் வந்து 65 வயசுக்கு மேல. 60-65 வயசுக்கு மேல உள்ள முதியோர்களுக்கு. ஆமா, நல்ல திட்டங்கள் தான். ஓகே. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா. சார், நம்ம தொகுதியில வந்து பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி. அதனால பெண்களுடைய நலனுக்காக நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? பெண்களுடைய சுமையை குறைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. அப்படியா? ஆமா. அப்படி பெண்களோட சுமைய நீங்க என்ன குறைக்கலான்னு இருக்கீங்க? பெண்களை வந்து ஆண்களா மாத்துவேன், ஆண்களை வந்து பெண்களா மாத்துவேன். இதுதான் என்னுடைய ஐடியா. எப்படி இது சாத்தியப்பட்டு வருமா? ஓகே சார், நீங்க உங்க தொகுதியில நல்லபடியா சிறப்பா ஜெயிச்சு வெற்றி பெற என்னுடைய டொபக்கான் டிவியின் சார்பாக நான் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். ஓகே.